மாணவர்கள் அனைவருக்கும் பழந்தமிழ் வணக்கம். இலக்கணம் விடை வகைகள். இந்த காணொளியில் விடை வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். விடை 8 வகைப்படும். அவை சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை என விடை 8 வகைப்படும். சுட்டு விடை. சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடை, சுட்டி கூறுதல். இப்போ தையற்கடை எங்குள்ளது என்ற வினாவிற்கு அங்கு உள்ளது என சுட்டி கூறுதல். அடுத்து முருகன் கோவில் எங்குள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என கூறுதல். அப்போ ஒன்றை சுட்டி கூறுதல் தான் சுட்டு விடை. மறை விடை. மறை விடை அப்படின்னா மறுத்து கூறுதல், எதிர்ப்பு தெரிவித்தல். அம்மா நம்மள்கிட்ட ஒரு வேலை சொல்கிறாங்க, அன்றைக்கி நம்ம கோபமாக இருக்கோம், அதனால் அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், மறுக்கிறோம். இதுதான் மறை விடை. பாருங்கள், ஒரு குடம் தண்ணீர் எடுத்து வருகிறாயா என்ற வினாவிற்கு எடுத்து வரமாட்டேன் என மறுத்து கூறுதல், எதிர்ப்பு தெரிவித்தல். இதுதான் மறை விடை. நேர் விடை. நேர் விடை அப்படின்னா உடன்பட்டு கூறும் விடை. அப்போ அந்த வேலையை செய்வதற்கு அவங்களுக்கு உடன்பாடு இருக்குது. அம்மா இந்த வேலையை செய்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க மறுப்பு தெரிவிக்காமல், எதிர்ப்பு தெரிவிக்காமல் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு விருப்பம் தெரிவிக்கிறது தான் நேர் விடை. பாருங்கள், கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போவேன் என்று விருப்பம் தெரிவித்தல். அப்போ அந்த வேலையை செய்வதற்கு அவங்களுக்கு உடன்பாடு இருக்குது. இது நேர் விடை. ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. அப்போ மாட்டேன் மறுத்துட்டு அவங்கள்ட்ட அந்த வேலையை ஏவிட்டு போகிறாங்க. இதுதான் ஏவல் விடை. பாருங்கள், இது நம்மை விட பெரியவர்களிடம் ஏவல் விடையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். நம்மளோட தோழர்கள்ட்ட, நம்ம தம்பிகிட்ட, நம்ம தங்கைகிட்ட தான் இதை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். இப்போ நம்ம தம்பி ஒரு உதவி கேட்குறான், இதை செய்கிறியா அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம செய்வோமா? என்ன சொல்லிட்டு போவோம்? நீயே செய் அப்படின்ட்டு போயிடுவோம். இதுதான் ஏவல் விடை. பாருங்கள், இதை செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது தான் ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. ஒருத்தவங்க வினா எழுப்புறாங்க, அதுக்கு நம்ம நேரடியாக விடை அளிக்கணும். அதை அளிக்காமல் அவங்கள்ட்டே திரும்பி வினாவையே விடையாக வைக்கிறோம். இப்போ என்னுடன் கோவிலுக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. அப்போ கோவிலுக்கு வருவாயா அப்படின்னு வினா கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கணும்? வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது விடை. இங்கே என்ன சொல்கிறோம்? வராமல் இருப்பேனா அப்படின்ட்டு இன்னொரு வினாவை வச்சு அதையே விடையாக அளிக்கிறோம். இதுதான் வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் அப்படின்னா ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல் தான் உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. அப்போ நடந்ததை கூறுதல். எனக்கு கால் வலிக்கிறது, அதனால் நான் விளையாடலை அப்படின்னு சொல்கிறது தான் உற்றது உரைத்தல். உருவது கூறல் விடை. உருவது கூறல் அப்படின்னா இனிமேல் நேர்வதை கூறுதல், இனிமேல் நடக்க போகிறத கூறுதல். வினாவிற்கு விடையாக இனிமேல் நடக்க போவதை கூறுதல் உருவது கூறல் விடை. நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கும் என்று உருவதை உரைப்பது. இனிமேல் நடக்க போவதை கூறுதல். இதுதான் உருவது கூறல் விடை. உற்றது உரைத்தலை நிகழ்காலத்துக்கும் உருவது கூறலை எதிர்காலத்துக்கும் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். சரியா? இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். அதற்கு சம்பந்தமான ஒன்றை விடையாக அங்கே வைக்கிறது தான் இனமொழி விடை.
இப்போ கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கதை எழுத தெரியும் என்று விடையளிப்பது. எல்லாம் எழுதுறது தான். உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னா எனக்கு கதை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு இனமாக உன்னை சம்மந்தப்படுத்தி கூறுறது தான் இனமொழி விடை. உனக்கு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு பாட தெரியும் என்று கூறுவதும் இனமொழி விடைதான். நன்னூலார் சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப என விடை வகைகளை விளக்கியுள்ளார். இதில் முதல் 3 விடைகளை வெளிப்படை விடைகளாகவும், எது சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை, இவை வெளிப்படையாக அமைவதனால இது வெளிப்படை விடைகள் எனவும், அடுத்த 5 விடைகள் எவைனா ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி, இவை 5ம் குறிப்பு விடைகள் எனவும் பொருள் கொள்ளலாம். இத்துடன் விடை வகை முடிவடைகிறது. நான் தொடர்ந்து போடும் காணொளியை பாருங்கள், பதிவு செய்யுங்கள். பிடித்திருந்தால் உங்கள் விருப்பங்களை தெரிவியுங்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி.